அர்ஜுனனுக்கு கொடுத்த கீதா உபதேசத்துல கூட என்ன சொல்லியிருக்காரு, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்படிப்பட்ட பகவானுக்கே பிடிச்ச மாசம் எது அப்படின்னா அது இந்த மார்கழி மாசம் தான். இந்த மார்கழி மாசத்தை நீங்க விரல் விட்டு எண்ணிடலாம். வெறுமையா இருக்கிற நாட்களை என்னென்ன விழாக்கள் இருக்கோ, இறைவனுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கோ, இறைவனோட அவதார ஜெயந்திகள்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா மார்கழி மாசத்துல தான் இருக்கும். அப்படிப்பட்ட பல சிறப்புகள் இந்த மார்கழி மாதத்துல இருக்கு. இந்த ஆருத்ரா தரிசனமா இருக்கட்டும், அனுமன் ஜெயந்தியா இருக்கட்டும், வைகுண்ட ஏகாதசியா இருக்கட்டும், இவ்வளவு ஏன் மகாபாரதத்துல போர் நடந்த மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மார்கழி மாதம் தான். அவ்வளவு சிறப்புகள் இருக்கு இந்த மார்கழி மாதத்துக்கு. அதே மாதிரி இந்த மார்கழி மாதம் முடிவடைகிற நிலையிலையும் இந்த பூமி தாய்க்கு நன்றி சொல்ற வகையில இந்த அறுவடை திருநாள்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் நம்ம கொண்டாடுறோம். என்னென்ன சிறப்புகள் இருக்கோ அத்தனை சிறப்புகளும் உரிய ஒரு பெரிய மாதம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது இந்த மார்கழி தான். சரி, இவ்வளவு சிறப்புகள் இருக்கு மார்கழிக்கு, இவ்வளவு செய்யலாம், விளக்கேற்றலாம், சாமி கும்பிடலாம், இங்க பண்ணலாம், அதை பண்ணலாம் எல்லாம் சொல்றோம். ஆனா திருமணம் மட்டும் செய்யறதில்ல. இந்த திருமணம்ங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சுப காரியம், இதை மட்டும் இந்த மார்கழி மாதம் செய்ய மாட்டேங்கிறோம். ஏன் அப்படின்னா அதற்கும் காரணம் உண்டு. என்ன அப்படின்னா நம்ம பொதுவாக பேச்சு வழக்கில் சொல்லுவோம், திருமணம்ங்கிறது 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு திருமண உறவை இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் செய்ய மாட்டேங்கிறோம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இந்த மார்கழி அப்படிங்கிறது ஒரு உயிர்ப்பு இல்லாத மாதம். ஏன் அப்படின்னா